மகாபெரிவா துடிகளே சனம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கொடி நன்றிகள். ஒரு நாள் மகாபெரிவாவுக்கு ஜுரம் அப்படி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அனல் அடிக்குது. ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு மகாபெரிவா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாக்டரை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டருக்கு ஃபோன் போட்டு சொன்ன உடனே அவர் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றார். பெரியவாவுக்கு என்ன ஆச்சோ என்னமோ அப்படின்னு அவர் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி வர்றார். வந்த உடனே பெரியவாட்ட என்ன பெரியவா அப்படின்னு கேட்க வராரு டாக்டர். உடனே உட்கார், ஒன்றும் இல்லை, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு, நானும் பண்ணுறேன், உடனே எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறார். உடனே டாக்டருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு நம்ம ஏன் வரணும், நம்ம சொன்னோம்னா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு டாக்டர். சரின்னு ஆரம்பிக்கிறார் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு. பெரியவாவும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க. அதை பாடி முடித்த அடுத்த நிமிஷம் அவருக்கு ஜுரம் எல்லாம் இறங்கிட்டே வருது. பெரியவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் மாதிரி ஒரு இது கிடையாது, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான தீர்வு அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண பண்ண உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் போகும், பணப்பிரச்சனை போகும், நிம்மதியே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நிம்மதியாக வாழ்வீங்க. உங்களுக்கு அற்புதத்தை காட்டக்கூடியது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இதுக்கு இன்னொரு கதையும் பெரியவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்களாம், எல்லாராலையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியாது, அது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது, இதை எல்லாரும் சொல்கிறதுக்குரிய ஒரு உபாயத்தை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்களாம். உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரா, 2 நிமிஷத்தில் 2 வரியில் சொல்கிற மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலே உனக்கு இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுசாக சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதிக்கு எடுத்து கொடுத்தாங்களாம். என்னது அப்படின்னாக்கா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. இதுதாங்க. இதை 3 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன உபாயமாக மகாபெரிவா சொல்கிறாங்க. இப்போ பெரியவா இன்னொன்று சொல்கிறாங்க, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்கோயேன், ஒரு 3 தடவை இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த 2 வரியில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கம்முன்னு உட்காந்துறேன், உனக்கு தானாக விடை கிடைக்கும். நீ எங்கேயும் போய் அலைய வேணாம், நீ யார்கிட்டையும் கன்சல்டேஷனுக்கு போக வேணாம், நீ பேச வேணாம், உனக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்குரிய விடை தானாகவே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். நம்ம எல்லாராலையும் முழுசாக சொல்ல முடியாது, ஒரு 3 முறை இந்த 2 வரியை மட்டும் சொல்ல முயற்சிக்கலாம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளால் விடுவிக்க முடியும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், இல்லை ரெய்க்கி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், இல்லை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவில் வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.